கல்வாரி லெந்து கால தியானங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக தேவன் தாமே ஐயாம் டிவியில் பேசும்படியாக இந்த லெந்து நாட்களிலே இந்த வாய்ப்பினை தந்த அருமையான ஐயா அவருக்கும் ஸ்தாபனத்தின் நிறுவனர் இதன் பணியில் புரியும் ஒவ்வொரு ஊழியர்காரர்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்றைய நாளிலே இந்த லெந்து நாட்களிலே செய்தியின் தலைப்பாக வருந்துதலும் மனம் திரும்புதலும் என்ற தலைப்பிலே அடியேன் தேவனுடைய வார்த்தை குறித்து பேச உள்ளேன். தேவன் தாமே நம்மையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, நர்மையான வேலைக்காக தகப்பனே, இதோ இந்த லெந்து நாட்களில் தகப்பனே, இந்த 40 நாட்கள் விருது நாட்களிலே இதோ ஆண்டவரே வேதத்தை குறித்தும் வேதத்தின் ஆண்டவரே அனைத்து ரகசியங்களையும் குறித்தும் தகப்பனே இதோ பேசும்படியாக தகப்பனே இதோ அடியனுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த தாளந்துக்காக நான் நன்றி செலுத்துகின்றோம். இப்படியாக தகப்பனே இந்த லெந்து நாட்களில் தகப்பனே, இந்த உபவாச நாட்களில், இந்த தபச நாட்களில் தகப்பனே, நீர் அநேக தேவ தாசர்களை கொண்டு தேவ ஊழியர்களை கொண்டு தகப்பனே இதோ இந்த செய்தியை தகப்பனே பரிந்து கொள்ளும்படியாக இந்த பாக்கியத்தை நீ தந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதோ ஆண்டவரே இப்படியாக நீர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தகப்பனே மனுக்குலத்திற்கென்று ஆண்டவரே நீரே பாவ பலியானீர். இதோ சிலுவையை சுமந்து ஆண்டவரே மீட்பு தந்தீர். இப்படியாக ஆண்டவரே முடிய நற்செய்தியும் சுவிசேஷத்தையும் ஊழியத்தையும் சுமந்து செல்கின்ற அநேக தேவதாசர்கள் தகப்பனே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக உன் கரத்தில் நாங்கள் தாழ்த்துகின்றோம். இதோ ஆண்டவரே அடியன் பேச உள்ள வார்த்தைகளை நீர் வெளிப்படுத்தும்படியாக உன் கரத்தில் நாங்கள் தாழ்த்துகின்றோம். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் எங்களை நடத்தும்படி உன் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த செய்தியை தகப்பனே நீர் மூடி மறைத்து வெளிப்படுத்தும்படியாக இதோ மோசேயோடு இருந்தது போல, எரேமியா தீர்க்கதரிசியோடு இருந்தது போல தகப்பனே அவர்களோடு வெளிப்படுத்தின பழியனை வெளிப்படுத்தும்படியாக உன் கரத்தில் நாங்கள் தாழ்த்துகின்றோம். நீர் பொறுப்பிடும், நீர் வழிநடத்தும், நீர் காத்துக்கொள்ளும். எல்லா துதி கன மகிமையாவற்றின் தகப்பனே ஒருவருக்கே எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தவக்காலம் என்பது முதலாவது வசந்த காலம் போன்றது. பழைய வாழ்வின் இலைகள் எல்லாம் உதிர்ந்து புதிய வாழ்வின் துளிர்கள் வரவேண்டும் என்பதற்காகவே தவக்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு புதிய மாற்றம் உருவாக வேண்டும் எனும் சிந்தனை அடிப்படையாக அமைந்திருக்க வேண்டும். அந்த மாற்றத்தை நமக்கு பெற்றுத்தருவது இறைமகன் இயேசுவின் சிலுவை மீட்பு. சிலுவை மீட்பு என்பது நிலைவாழ்வு. இறைவன் தரும் நிறைவாழ்வு. அந்த நிலைவாழ்வை அடைய வேண்டுமெனில் நாம் கீழ்க்கண்ட நிலைகளை கடக்க வேண்டும். மனம் வருந்துதல், மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு பெறுதல், மீட்பை பெற்றுக்கொள்ளுதல். மனம் வருந்துதல் அதாவது மனஸ்தாபம் முதலில் வர வேண்டும். அதுதான் நம்மை மனம் திரும்புதலை நோக்கி வழிநடத்தும். மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பை நோக்கி நம்மை வழிநடத்தும். பாவ மன்னிப்பு நம்மை மீட்பை நோக்கி வழிநடத்தும். மனஸ்தாபமே அடிப்படை. மனஸ்தாபம் படும்போதுதான் பிதாவின் விருப்பத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க முடியும். ஆனால் வெறும் மனஸ்தாபம் மட்டுமே நம்மை மீட்புக்குள் கொண்டு செல்லாது. இயேசுவை காட்டி கொடுத்தவன் யூதாஸ் காரியோத்து. அவன் இயேசுவை காட்டி கொடுத்த பின் மனம் வருந்தினான், மனம் திருந்தினான். அவன் தற்கொலை செய்து கொண்டு மரித்தான். அவனுடைய மனஸ்தாபம் அவனை மனம் திரும்புதலுக்கு கொண்டு செல்லவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்திலே நாம் எதையெல்லாம் நம்முள் வெளிப்படுத்துகின்றோமோ அதையெல்லாம் தேவன் நமக்கு அருளிய ஈவினால் தான் நாம் அதை வெளிப்படுத்துகின்றோம். செய்தி என்பது தேவன் நம் உள்ளத்தில் ஏவி அதை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். பாடல் தாளந்து, வசன தாளந்துகள் எல்லாம் நாம் நமக்குள் வெளிப்படுத்துகின்றோம். ஆனால் செய்தி என்பது தேவனால் ஒரு உந்துதல் கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அதை வெளிப்படுகின்ற வார்த்தைகளை மாத்திரமே நாம் வெளிப்படுத்துகின்றோம். இந்த தவக்காலத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக பாடுகளை மனுக்குலத்திற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டு அநேக தன் ஜீவனையே கொடுத்து மனுக்குலத்தை மீட்டார் என்பதை நாம் தியானிக்கின்றோம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போகிறார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். அதில் நீதிமொழிகள் 29:18 வசனம் என்ன சொல்கின்றது என்றால், தீர்க்க தரிசனமில்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அப்போது இந்த தீர்க்க தரிசனம் என்ற வார்த்தை ஆங்கில வேதகாமத்திலே வெளிப்பாடு என்று இருக்கின்றது.
நாம் கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நமக்குள் ஒரு தரிசனம் காணப்பட வேண்டும். அப்போ இந்த ஊழியக்காரருக்கெல்லாம், தேவனுடைய சத்தியத்தை சொல்கின்றவர்களுக்கெல்லாம் அந்த தரிசனம் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய வார்த்தைகள் நம்முள் நிலை கொண்டிருக்க வேண்டும். எப்படி இந்த தவக்காலத்தில் நாம் தியானித்து ஒரு நிலைப்படுத்துகின்றோமோ, அனைத்து தியாகங்களுக்கு மேலாக தவக்காலங்களிலே நாம் தேவ சமூகத்திலே அனுதினமும் நம்முடைய கண்கள் வேத வசனங்களை காணவும், வாய் அதை வாசித்து ருசிக்கவும், நம்முடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளவும் நாம் அனுதினம் நம்மை நாமே தேவ சமூகத்தில் ஒப்புக்க வேண்டும். இந்த லெந்து நாட்கள் என்பது வெறும் நாம் ஒருவேளை உணவு, இருவேளை உணவை ஒதுக்கி, மாம்சங்களை ஒதுக்கி அதை விட்டுவிட்டு உபவாசம் இருப்பதல்ல. எல்லா நிலைகளிலும் இருந்து நம்முடைய நிலைகளை உணர்ந்து நம்மை நாமே ஆராய்ந்து அதை வழிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் இந்த லெந்து நாட்களுடைய பரிசுத்தமுள்ள உபவாச நாட்களை நாம் எப்படி அதை அனுஷ்டிக்கிறோம் என்பதை நம்மை காண்கின்றவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள் மத்தியிலே இது ஒரு வெளிப்பாடாக இருக்கின்றது. இந்த தீர்க்க தரிசனம் என்ற வார்த்தை ஆங்கில வேதகாமத்திலே வெளிப்பாடு என்று இருக்கின்றது. நாம் கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்ய என்றால் நமக்குள்ளே ஒரு தரிசனம் காணப்பட வேண்டும். அப்போது தரிசனம் காணப்பட வேண்டால் முதலாவது நம்மை நாமே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். தேவ சமூகத்திலே அனுதினமும் மன்றாட்டு ஜெபம், கெஞ்சும் ஜெபம், துதி தோத்திர ஜெபம், போராட்ட ஜெபம், கண்ணீர் ஜெபம் நாம் ஏறெடுக்க வேண்டும். அப்போதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அந்த வாஞ்சையை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அதை வெளிப்படுத்துவார். அப்போ எபிரேய மொழிகளில் மொழிபெயர்ப்பில், ஆங்கில மொழிபெயர்ப்பு வேதகாமத்தில் வெளிப்பாடு என்று இருக்கிறது. கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நமக்குள்ளே ஒரு தரிசனம் காணப்பட வேண்டும். எபிரேய மொழிபெயர்ப்புகளிலே தரிசனம் என்ற வார்த்தை நம் உள்ளத்தினாலே உணர்ந்து எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கிற ஆற்றல் தெளிவை உண்டு பண்ணுகிற எண்ணம் என்று குறிப்பிட்டிருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 9 என்ன சொல்கின்றது என்றால், கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் நாவை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். அப்போது யாரெல்லாம் அதை அர்ப்பணிக்கின்ற, நாம் தேவ சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்துகின்றோமோ அவர்களுக்கு நிச்சயமாகவே தேவன் பரிசுத்த ஆவியினால் நாம் எதை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை வெளிப்படுத்துவார். இப்படி நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். நாம் அவரை தேடினால் நமக்கு வெளிப்படுவார். இந்த உபவாச நாட்களிலே முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடும்படி தீர்மானம் செய்வோம். அதுதான் உண்மையான ஜெபம். நம்முடைய விசுவாச ஜெபங்களுக்கு ஆதாரமாக கர்த்தர் 4 மேன்மையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். முதலாவது வாக்குத்தத்தங்கள். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது முதலாவது வாக்குத்தத்தங்கள், 2வது தீர்க்க தரிசனங்கள், 3வது கிருபையின் ஈவுகள், 4வது பரிசுத்த ஆவியானவர். இந்த 4 ஆசீர்வாதங்களும் நாம் தேவனுடைய கிருபையை உறுதியாய் பிடித்து கொள்ளவும் முழு இருதயத்தோடு தேடவும் நமக்கு உதவியாக இருக்கின்றன. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்படியாக இந்த லெந்து நாட்களிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த தவக்காலத்தின் தாளந்துகளை நாம் எப்படி வெளிப்படுத்த வேண்டுமென்றால், தவக்காலம் என்பது ஒரு வசந்த காலம் போன்றது. பழைய வாழ்வின் இலைகள் எல்லாம் உதிர்ந்து புதிய வாழ்வின் துளிர்கள் வர வேண்டும் என்பதற்காகவே தவக்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு புதிய மாற்றம் உருவாக வேண்டும் எனும் சிந்தனை அடிப்படையாக அமைந்திருக்க வேண்டும். அந்த மாற்றத்தை நமக்கு பெற்றுத்தருவது இறைமகன் இயேசுவின் சிலுவை மீட்பு என்பது. அந்த நிலைவாழ்வு இறைவன் தரும் நிறைவாழ்வு. அந்த நிலைவாழ்வை அடைய வேண்டுமெனில் நாம் கீழ்க்கண்ட நிலைகளை கடக்க வேண்டும். முதலாவது மனம் வருந்துதல், அதாவது மனஸ்தாபம் முதலில் வர வேண்டும். அதுதான் நம்மை மனம் திரும்புதலை நோக்கி வழிநடத்தும். மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பை நோக்கி நம்மை வழிநடத்தும். பாவ மன்னிப்பு நம்மை மீட்பை நோக்கி வழிநடத்தும். மனஸ்தாபமே அடிப்படை. மனஸ்தாபம் படும்போது தான் பிதாவின் விருப்பத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க முடியும். ஆனால் வெறும் மனஸ்தாபம் மட்டுமே நம்மை மீட்புக்குள் கொண்டு செல்லாது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே,
நாம் மனஸ்தாபம் படுவதனால் நம்மை மீட்புக்கு கொண்டு செல்லாது. நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், மனஸ்தாபப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை மீட்புக்குள் வழிநடத்தும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கின்றது. இயேசுவை காட்டி கொடுத்தவன் யூதாஸ் காரியோத்து. அவன் இயேசுவை காட்டி கொடுத்த பின் மனம் வருந்தினான். மனம் வருந்தி அவன் எப்படி மரித்தான் என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவனுடைய மனஸ்தாபம் அவன் மன திரும்புதலுக்கு கொண்டு செல்லவில்லை. வெறுமனே மனஸ்தாபம் செய்வது, ஏற்றுக்கொள்வது, மனஸ்தாபப்படுவது, வெறுமனே மனஸ்தாபம் கொள்வது மீட்புக்கு நம்மை அழைத்து செல்லாது என்பதன் உதாரணமாக மனம் திரும்புதல் என்பது மனதில் இருக்கும் பாவங்களை ஒத்துக்கொள்வதும் மனதிலும் செயலிலும் மாற்றங்களை பெற்றுக்கொள்வதாகும். நினிவே நகர மக்கள் பாவ வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். எனவே அவர்களை அழிக்க இறைவன் முடிவெடுத்தார். அதை அறிந்த மக்கள் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினார்கள். அவர்கள் மனம் திரும்புவதை பார்த்த இறைவன் மனஸ்தாபப்பட்டார். அது இறைவனின் அன்பை வெளிப்படுத்துகின்றது. இப்படியாக நினிவே மக்கள் எப்படி அவர்கள் மீறுதலுக்குள் சென்றார்களோ, அவர்கள் மீது ஒரு பெரிய ஒரு சாபம் இருந்தது. அதிலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று நினிவே மக்களை மனம் திரும்ப தேவன் அவர்களுக்கு அநேக இன்னல்களை கொடுத்தார். அதை அவர்கள் உணர்ந்து செயல்படும்போது அவர்கள் மனம் திரும்பியதை பார்த்த இறைவன் மனஸ்தாபப்பட்டார். அது இறைவனின் அன்பை வெளிப்படுத்துகின்றது. மனம் திரும்புதலின் அழைப்பு இறை அரசுக்கானது. மனம் திரும்புதலுக்கான அழைப்பை பரலோக ராஜ்யத்தை முன்வைத்து அழைக்கப்படுகிற அழைப்பாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என இயேசு தனது போதனைக்குள் அடிக்கடி குறிப்பிடுகின்றார். மனம் திரும்புதலின் அழைப்பு மகிழ்ச்சிக்கானது. யார் ஒருவர் மனம் திரும்புதலின் அழைப்பை பெற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கின்றார்கள். அப்போ நாம் மனம் திரும்பி ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழியத்தின் பாதைகளிலும் அநேக மாற்றங்களை காண முடியும். நிச்சயமாகவே தேவன் அதை மாற்றி நமக்கு கொடுப்பார். கூடவே அவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்கின்றோம். ஏனென்றால் அந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளும்போது நம்மோடு நம்மை சூழ்ந்திருக்கின்ற கிறிஸ்துவை அறியாத மக்களையும் அதை அறிந்து கொண்டு, அதை தெரியாத மக்களும் அதை தெரிந்து கொண்டு அந்த மகிழ்ச்சியை நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார்கள். கொடியவர் தம் வழியையும் தீயவர் நம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும், அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனம் 7 இப்படி இங்கனாக வெளிப்படுத்துகின்றது. துன்மார்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெற்றிருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அப்போ நம்ம மனம் திரும்புதல் இல்லை என்றால் நாம் ஒரு மார்க்கத்தை காண முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வாசம் செய்கின்றோமோ, வழிநடத்துகின்றாரோ, அவர்களுக்கெல்லாம் அந்த மனமாற்றம் என்பது நிச்சயமாகவே தேவை. ஏனென்றால் இந்த லெந்து நாட்கள் வெறும் 40 நாட்கள் உபவாச நாட்கள் மாத்திரமல்ல, அதை நாமே சோதித்து பார்க்கின்ற ஒரு நாட்கள், நம்மை நாமே ஆராய்ந்து அறிகின்ற ஒரு நாட்கள். நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம், எந்த நிலையில் வாழ்கின்றோம், நம்மை சார்ந்தவர்கள் நம்ம எந்த நோக்கத்தோடு பார்க்கின்றார்கள் என்பதை நாம் வெளிப்படுத்துகின்ற ஒரு தருணம் இது. மற்றவர்கள் நாம் நினைக்கலாம் கிறிஸ்தவர்களாகிய அவர்கள் உபவாச நாட்களை அனுஷ்டிக்கிறார்கள் என்பது பெயருக்காக மாத்திரம் இருக்கக்கூடாது. அதை நம்மை பார்க்கின்றவர்கள் நிச்சயமாக அவர்களுக்குள் ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டு அவர்களும் தம்மைப்போல் அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறை எப்படி மாறி இருக்கிறது என்பதை அவர்களும் உணர்ந்து கொண்டு அவர்கள் மதம் மாறவில்லை என்றாலும் அவர்களுக்குள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட செயல்பாடுகளிலே நாம் செயல்படுவோம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய ஊழியத்தையும் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து வழிநடத்துவார். இப்படியாக துன்மார்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெற்றிருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இப்படியாக மனம் திரும்புதலின் அழைப்பு தேசத்தின் நன்மைக்கானது. நாம் மனம் திருந்தினால்
தேசத்தின் நன்மையை காண்பீர்கள். எங்கெல்லாம் மனமாற்றம் நிகழ்கிறதோ அங்கெல்லாம் தேசம் மிகப்பெரிய நன்மையை பெற்றுக்கொள்கின்றது. மோசே எனும் மனிதனுடைய மனமாற்றம் இஸ்ரவேல் மக்களின் விடுதலைக்கு காரணமாயிற்று. எப்படி மோசே மனமாற்றத்திற்கு வந்த பிறகு அவர் இஸ்ரவேல் மக்களை எப்படியெல்லாம் வழிநடத்தினார் என்பதை நாம் வேதத்தில் பார்ப்போம் என்றால், முதலில் அவருக்குள் ஒரு மனமாற்றம் வந்தது. அந்த மனமாற்றத்தை தான் அந்த மக்களெல்லாம் அவர்கள் ரட்சிப்புக்குள் வந்தார் என்பது வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. யோனா எனும் ஒரு இறை ஆக்கினரின் மனமாற்றத்தால் நினிவே தேசம் நன்மையை பெற்றுக்கொண்டது. இப்படி தவக்காலத்தில் இந்த சிந்தனைகளின் மனதில் இருக்க வேண்டும். மனஸ்தாபம் கொள்வோம். மனஸ்தாபம் நம்மை மனம் திரும்புதலுக்கு கொண்டு வரட்டும். மனம் திரும்புதல் நம்மை பாவ மன்னிப்புக்கு அழைத்து வரட்டும். பாவ மன்னிப்பு நமக்கு மீட்பை பெற்று தரட்டும். இப்படியாக இந்த தவக்காலத்திலே நாம் அநேக முன்னுதாரணமாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய ஊழியத்திலே அநேகர் அந்த மனமாற்றத்துக்குள் வராதனால்தான் அநேக பின்மாற்றத்திற்கு செல்கின்றார்கள். ஏனென்றால் நம்மிடத்திலே ஊழியத்தின் பாதையில் நாம் வந்துவிட்ட பிறகு நம்மிடத்தில் பொருளாதார குறைவு இருக்கலாம், ஆசீர்வாத குறைவு இருக்கலாம், நம்முடைய செல்வாக்கு குறைவுகளாக இருக்கலாம். ஆனால் இறைவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கின்றார் அதை நாம் நினைத்து வாழ வேண்டும். நம்மிடம் இருப்பது இறைவன் கொடுத்தது, நம்மிடம் இல்லாதது இறைவன் நமக்கு கொடுக்கப் போகின்றது என்ற சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும். இன்று அநேக ஊழியக்காரர்கள் பின்மாற்றத்திற்குள் செல்கின்றார்கள் என்றால் ஒரு நிலையான நிலைப்பாடு இல்லாதனால்தான் அந்த மாற்றங்கள் அவர்களுக்கு பின்மாற்றங்கள் வருகின்றது. இப்படியாக நாம் யாரெல்லாம் ஊழியத்தின் பாதையிலே இந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்றோமோ நமக்குள் ஒரு நிலையான கொள்கை இருக்க வேண்டும், ஒரு நிலையான நிலைப்பாடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சத்தியத்தை நாம் உண்மையாய் மற்றவர்களிடம் எடுத்து செல்ல முடியும். நம்முடைய ஊழியமும் அப்படித்தான் இருக்கும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்படியாக நாம் ஜெபிக்கிற மனிதர் வல்லமையுள்ள மனிதன், ஜெபிக்கிற ஆலயம் வல்லமையுள்ள ஆலயம், ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்து முடிக்கிற குடும்பம். இப்படியாக யாரெல்லாம் தேவனுடைய ஊழியத்தை செய்கின்றோமோ நாம் கடைப்பிடிக்க வேண்டியது, ஜெபிக்கிற மனிதர்கள் வல்லமையுள்ள மனிதராக மாறுகின்றார்கள். ஜெபிக்கின்ற ஆலயம் வல்லமுள்ள ஆலயமாக மாறுகின்றது. ஜெபிக்கின்ற குடும்பம் கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்து முடிக்கிற குடும்பமாக மாறுகின்றது. இப்படியாக நாம் லேவியராகம புத்தகத்தில் முதல் பாகம் நாம் பார்த்தோம் என்றால் சுத்திகரிப்பையும், இரண்டாவது பாகம் கர்த்தர் விரும்பும் பரிசுத்தத்தையும் போதிக்கின்றது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, லேவியராகம புத்தகத்தின் முதல் பாகம் சுத்திகரிப்பையும், இரண்டாவது பாகம் கர்த்தர் விரும்பும் பரிசுத்தத்தையும் போதிக்கிறது. இவை இரண்டும் வெவ்வேறானவை. பரிசுத்தம், சுத்திகரிப்பு, இது இரண்டும் வெவ்வேறாக இருந்தாலும் சுத்திகரிப்பு என்பது ஒரு செயல், பரிசுத்தமாகுதல் என்பது ஒரு முயற்சி. அப்போது அந்த சுத்திகரிப்பிற்கும் பரிசுத்தமாகலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் காணப்படுகின்றது. சுத்திகரிப்பு என்பது ஆரம்பமாகவும் பரிசுத்தமாகுதல் ஒரு முடிவாகவும் இருக்கின்றது. அப்போ பாருங்கள், பரிசுத்தப்படுத்துதலும் பரிசுத்தமும் சுத்திகரிப்புக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. சுத்திகரிப்பை ஆரம்பித்தால்தான் பூரண பரிசுத்தத்திலே போய் நம்முடைய வாழ்க்கை முடிவடையும். சுத்திகரிப்பு என்பது அஸ்திபாரம், பரிசுத்தமோ அதன் மேல் எழுப்பப்படும் ஒரு கட்டடம். அப்போ நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, குடும்பங்களாக, ஊழியர்களாக நாங்கள் வாழும்போது அந்த சுத்திகரிப்பு பெற்றுக்கொண்ட பிறகு அந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நம்முடைய செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடும் நமக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அது தேவனுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். நம்மை பார்க்கின்றவர்களும் அதை உணர்ந்து அவர்களுடைய செயல்பாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதுதான் இந்த பரிசுத்தம். எப்படி சுத்திகரிப்பு என்பது அஸ்திபாரம், பரிசுத்தமோ அதன் மேல் கட்டப்படும் கட்டடம். இயேசு கிறிஸ்து நம்முடைய சுத்திகரிப்புக்காக தம்முடைய இரத்தத்தையே ஊற்றி கொடுத்தார். பரிசுத்தமாவதற்காக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நமக்கு தந்தார். இதுவரை செய்த பாவத்திலிருந்து நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இனி பாவம் நம்மை அணுகவே முடியாதபடிக்கு பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பாவ மன்னிப்பை பெறுதலும் இரட்சிக்கப்படுதலும் இரட்சிப்பின் விளைவுகளாகும். ஒரே நாளில்
நாம் ரட்சிக்கப்பட முடியும். ஆனால் பரிசுத்தமாகுதலோ நம்முடைய வாழ்நாளெல்லாம் நாம் பிரயாசப்பட்டு முயற்சி செய்ய ஒரு அனுபவமாக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ரட்சிப்பு என்பது விரைவிலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் இந்த பரிசுத்தமாகுவது என்பது நம்மை நாமே பரிசுத்தம் கொள்வது அநேக ஆண்டுகள், அநேக வருடங்கள், அநேக மாதங்கள் ஆகலாம். அதற்காக நாம் நம்மை நாமே அர்ப்பணித்து செயல்பட வேண்டும். அப்போதுதான் அந்த பரிசுத்தத்தை நாம் அடைய முடியும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கின்றது. இப்படியாக தேவன் ஊழியத்திலே இந்த லெந்து நாட்களிலே அநேக ஆசீர்வாதங்களும் நம்மை வழிநடத்தி வருகின்றார் என்றால் நிச்சயமாகவே அதற்காக நாம் அநேக இடர்பாடுகள் மத்தியிலும் நம்முடைய சத்தியத்தை நாம் விடாமல் நாம் காத்து நிற்க வேண்டும். அப்போதுதான் இந்த வருந்துதலும் மனம் திரும்புதலும் என்ற தலைப்பின்படி நாம் இந்த தவக்காலத்திலே எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும், நம்முடைய செயல்பாடெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. எப்படி நாம் முதல் பார்த்த அந்த உண்மை வசனங்களிலே நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார், நாம் அவரை தேடினால் நமக்கு அவர் வெளிப்படுவார். இந்த உபவாச நாட்களிலே முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடும்படி தீர்மானம் செய்வோம். அதுதான் உண்மையான ஜெபம். நம்முடைய விசுவாச ஜெபங்களுக்கு ஆதாரமாக கர்த்தர் நம்மை அனுதினமும் வழிநடத்துகின்றார். அதற்காக நாம் அர்ப்பணிப்போடு நம்முடைய ஊழியங்களையும் சரி, நம்ம கொடுக்கின்ற பொறுப்பையும் சரி, நாம் அதை பொறுமையோடு செய்ய வேண்டும், அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும். இந்த உபவாசம் என்பது வெறும் நாம் உணவை மாத்திரம் ஒதுக்குவதல்ல, நம்முடைய அலங்காரத்தை ஒதுக்குவதல்ல, அந்த நிலையான வாழ்விலே நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அந்த நிலையான வாழ்வை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கான அர்ப்பணிப்பு நமக்கு நிச்சயமாக தேவைப்படும். அப்போதுதான் நாம் அந்த நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். இப்படியாக வெறுமனே நாம் அனுதினமும் வேதத்தை வாசித்து விட்டால் போதாது, அதன்படி நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த லெந்து நாட்களினுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வாசித்த அநேக வேத பகுதியில் நாம் பார்த்தோம் என்றால் ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 7 என்ன சொல்கிறது என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அன்றியும் இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான நம் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பாருங்கள், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான நம் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆண்டவர் செய்த அநேக அற்புதங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆண்டவர் பிதாவின் சித்தத்தின்படி இந்த மண்ணுலகிற்கு இருக்க வந்த நோக்கம் மனுக்குலம் மாட்சிமை பெற வேண்டும், மனுக்குலம் சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும். இப்படி ஆண்டவருடைய நோக்கமே திட்டமே அதுதான். ரோம சாம்ராஜ்யம் அரசாளும் போது ஆண்டவர் எந்த ஒரு தவறும் செய்யாமல் அவர் மீது பழி சுமத்தி அவர் சிலுவையில் அறையப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் எப்படி தரிசனமானார், மீண்டுமாக அந்த 40 நாட்கள் எப்படி அவர் ஊழியத்தை செய்தார், எங்கெல்லாம் யாருக்கு தரிசனத்தை கொடுத்தார் என்று வேதம் அநேக ஆதாரமாய் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்படியாக இந்த லெந்து நாட்களிலே விசேஷமாக நாம் அநேக வசனங்களை நாம் ஆதாரமாக வைத்து கொண்டு பார்த்தாலும், எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 7 என்ன சொல்கிறது என்றால், மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்போது நாம் செய்கின்ற செயல்பாடுகள், நம்முடைய நடத்தை எப்படி இருக்கின்றதோ, நாம் எதை விதைக்கின்றோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். நாம் பரிசுத்தமாய் நம்முடைய ஊழியத்தை நாம் செய்வோம் என்றால் நிச்சயமாக அந்த பரிசுத்த ஆவியினால் நம்முடைய அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய திராணியையும் பாக்கியத்தையும் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார், அதை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். இப்படியாக நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இந்த லெந்து நாட்களிலே அது நிச்சயமாகவே தேவனுக்கு ஏற்றக்கூடியதாக இருக்க வேண்டும்.
நம்மை பார்க்கின்றவர்களும் உண்மையாகவே கிறிஸ்தவர்கள், ஒரு முன்மாதிரியானவர்கள். இன்று நாம் வடதேசங்களில் பார்ப்போம் என்றால் அநேக ஊழியர்கள் அநேக சிறையில் இருக்கின்றார்கள். அநேக மிஷினரிமார்கள் தினம் தினம் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் நாம் தியானித்து பார்க்கும்போது தேவன் நமக்கு இப்படி ஒரு அடைக்கலமாகவும் கேடகமாகவும் நம்மை வழிநடத்தி வருகின்றார் என்றால் நாம் அப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக, அவர்கள் பிள்ளைகளுக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய ஊழியங்களுக்காக நாம் அனுதினம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த லெந்து நாட்களை நாம் உண்மையாகவே ஒரு அனுசரிக்கிற ஒரு நாட்களாக நாம் உணர முடியும். இந்த உபவாச நாட்கள் என்பது வெறும் நம்மை உணவினால் உபவாசம் இருப்பதல்ல, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அதை பெரியதொரு மாற்றத்தை நாம் காண முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைப்படி நாம் நடக்க வேண்டும் என்றால் அந்த அர்ப்பணிப்பு என்பது நிச்சயமாகவே நமக்கு வேண்டும். லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனம் 15 என்ன சொல்கின்றது என்றால், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அது உண்மையும் நன்மையான இருதயத்திலே காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ பாருங்கள், நல்ல நிலத்தில்னா நாம் சத்தியத்தை எப்படி மனிதர்களுடைய இருதயத்தில் விதைக்கின்றோமோ அதை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ நம்ம சத்தியத்தை எப்படி போதிக்க வேண்டும் என்றால் அந்த சத்தியத்தை கேட்கின்றவர்கள் இருதயத்திலே அது பதிய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வசனங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அடுத்ததாக வசனம் 25 என்ன சொல்கின்றார்? லூக்கா 8ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 25. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதற்கு முன்பாக நாம் பார்த்தோம் என்றால் 21வது வசனம், அதற்கு அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரராக இருக்கிறார்கள் என்றார். அப்போது ஆண்டவருடைய இந்த சகலத்தையும் படைத்த ஆண்டவருக்கு அந்த காற்றும் கடலும் எப்படி ஒரே ஒரு வார்த்தையினால் அடங்கி போகின்றதோ, நம்முடைய ஊழியத்தின் பாதையிலும் நாம் சத்திய வசனங்களை வெளிப்படுத்தும் போது அதை கேட்கின்ற வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நாம் நிச்சயமாகவே நாம் திருச்சபை ஊழியமாக இருக்கட்டும், தனிப்பட்ட ஊழியங்களாக இருக்கட்டும், நமக்கு கொடுத்துள்ள பொறுப்பை நாம் எந்த நிலையில் இருந்து வெளிப்படுத்துகின்றோமோ அந்த நிலையை மற்றவர்களும் கண்டு அவர்கள் ஒரு ஆச்சரியப்படும்படாக ஒரு மாற்றத்தை நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஊழியமும் நம்முடைய கொடுத்துள்ள பொறுப்பும் நிச்சயமாகவே நமக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. கடைசியாக நாம் பார்ப்போம் என்றால், இந்த சத்திய வசனத்துக்குள் நாம் செல்வோம் என்றால் அநேக ஆதாரபூர்வமான வசனங்கள் நமக்கு இருக்கின்றது. இருந்தும் நாம் இந்த லெந்து நாட்களிலே இந்த 24 மணி நேரத்தில் நாம் ஆண்டவருக்கென்று அவருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகம் என்னவென்றால், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கின்றது. அதில் அந்த 20 மணி நேரத்தில் ஒரு 2 மணி நேரமும் கர்த்தருக்கென்று தசம கொடுக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 2 மணி 24 நேரங்கள் நமக்கு இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கின்றார் என்றால், கர்த்தரோ நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட வீத்திருக்க கூடாதா என்று கேட்கிறார். ஆகவே அதிகால வேளையில் 1 மணி நேரத்தை கர்த்தரின் பாதத்தில் செலவழிக்க இன்றே நாம் தீர்மானித்து விடுவோம். கர்த்தர் நம்மையும் நம் ஊழியத்தையும் அனுதினமும் ஆசீர்வதிப்பாராக. இப்படியாக இந்த அருமையான ஐஆம் டிவியினுடைய நிறுவனம், அதன் ஸ்தாபகர், ஊழியர்கள், உடன் பங்காற்றும் அனைத்து குடும்பங்களுக்காகவும் அவர்களுடைய எதிர்கால வாழ்விற்காகவும் அவர்களுடைய ஊழியத்துக்காகவும் நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, நன்மையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்படியாக ஆண்டவரே, இந்த உபவாச நாட்களிலே தகப்பனே, நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக, இந்த சமயத்திற்காக தகப்பனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் எடுக்கிறோம். அப்பா, இப்படியாக ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, இந்த லெந்து நாட்களை நாங்கள் ஆண்டவரே மனிதர் பார்வைக்கல்ல தகப்பனே,
உம்முடைய பார்வையிலே தகப்பனே நாங்கள் உண்மையும் உத்தமமாய் எங்களுடைய பயணங்கள் இருக்கும்படியாகவும் எங்களுடைய ஊழியங்கள் இருக்கும்படியாகவும் எங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தகப்பனே நாங்கள் ஆண்டவரே ஒரு நிலையான வாழ்வை வெளிப்படுத்தும்படியாக நிலையான வாழ்வை கண்கிறவர்கள் தகப்பனே அவர்களுக்குள் ஒரு மார்த்தத்தை கொண்டு வர நீ கிருபை செய்யும்படியாகவும் கரத்தில் நாங்கள் தாழ்த்துகின்றோம் அப்பா. இது ஆண்டவரை இப்படியாக அனுதினமும் எங்களை நீ கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்படியாக தகப்பனே உடைய ஊழியத்தின் பாதையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு ஸ்தாபனங்களையும் அவர் மனைவி பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வையும் தகப்பனே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாகவும் கரத்தில் நாங்கள் தாழ்த்துகின்றோம். இப்படியாக ஆண்டவரே இந்த வாய்ப்பு அருளி அருமையான ஐயாவுக்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும் அவர் குடும்பத்திற்காகவும் அவர் கொடுக்கப்பட்டுள்ள துணைவியார் பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே நான் பாரத்தோடு ஜெபிக்கின்றோம்ப்பா. இப்படியாக இன்னும் அநேக தேவதாசர்களை கொண்டு இதோ ஆண்டவரை நீ எப்படியெல்லாம் வெளிப்படுத்த சித்தம் இருக்கின்றோ தகப்பனே அதை நீர் வெளிப்படுத்தும்படியாகவும் கரத்தில் நாங்கள் தாழ்த்துகின்றோம்ப்பா. இதோ ஆண்டவரே நீர் யாவற்றையும் அறிந்திருக்கின்ற தேவன் தகப்பனே ஒவ்வொரு வாழ்க்கையும் தகப்பனை மாற்றக்கூடிய ஆண்டவரை மாற்றக்கூடிய தருணத்திலே தகப்பனே நாங்கள் இருக்கின்றோம். இந்த உபவாச நாட்களிலே இந்த தவ காலத்திலே தகப்பனே நாங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யக்கூடிய நேனத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாகும் கரத்தில் நாங்கள் தாழ்த்துகின்றோம் அப்பா. துவக்கம் முதல் முடிவு பரியந்த ஆண்டவரே உடைய தெய்வீக பிரசன்னம் அடியனோடும் இந்த ஸ்தாபனத்தோடும் இதோ ஆண்டவரே இதில் உள்ள ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் குடும்பத்தோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் தகப்பனே உடைய கிருபை உடைய காருண்யம் உடைய வழிநடத்தல் நீடித்து நிற்கும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.